ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜூ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி கடுகு போடக்கூடாது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டிங்கன்னா சும்மா பொரிஞ்சு வரணும். அந்த கடுகு வெடியாமல் அடுத்த இன்க்ரீடியண்ட்டுக்கு போகவே கூடாது. நல்ல கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் வெங்காயம் ரெண்டும் ஒரே டைமில் போட்டுருங்க. வெந்தயம் கொஞ்சம் கரிஞ்சிருச்சுன்னா கசப்பு எடுத்துரும். அதனால் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் வதக்கிட்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன், அதனால் 4 போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கொஞ்சம் ஏற்றவோ இறக்கவோ பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும். எல்லாம் நல்லா வதங்கி வரவும் இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் இஞ்சி பூண்டுன்ட்டு ஒன்றா போட்டுடுறாங்க. இதோடைய சீக்ரெட்டே இஞ்சியை ஃபஸ்ட்டு தட்டி தனியாக போட்டுடணும். எதையுமே மிக்ஸி அரைக்க தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு இஞ்சியை நல்லா இடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா மசித்து அந்த இதோட பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ஒன்றும் பாதியமாக வதங்கினா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம கைப்பிடி அளவு பூண்டு போடணும். பூண்டோட குவான்டிட்டி எப்போவுமே பார்த்திங்கன்னா, இஞ்சி ஒரு துண்டு போடுறீங்க அப்படின்னா அதை விட 2 இல்லை 3 தடவை அதிகமாக இருக்கணுங்க. பூண்டோடைய ஸ்மெல் டாமினேட் பண்ணணும். பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா போட்டிருப்பேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டுடலாங்க. தக்காளி நான் 2 தக்காளி எடுத்திருக்கேங்க, பெரிய தக்காளி. அவ்வளோ தக்காளி தேவையில்லை, எனக்கு பிடிக்குன்றதுனால நான் 2 சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் 1.5 தக்காளி இல்லை 1 தக்காளி போட்டுக்கலாங்க, அது கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு மூடி போட்டுருணுங்க. அது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா கலரும் மாறி இருக்குது, கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுடலாங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது 3 போதுங்க. மஞ்சத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 3-4 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூளாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடவே போடணுங்க, காரம் வராது. அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் இல்லை ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. இது மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிங்க, அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கணும் முன்னாடியே. அதை கரெக்டாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தான் உப்பே போடணுங்க. வெங்காயம் வதக்கும்போது உப்பு போடல. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. இந்த அளவு கொதித்து வரணுங்க. இந்த அளவு கொதித்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீனை போட ஆரம்பிச்சிடலாங்க. நான் இன்றைக்கி மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப அருமையாக வந்துச்சுங்க. டேஸ்ட் கடைசியில் சூப்பராக இருந்துச்சு. இதே ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எந்த மீன் போட்டாலும் அருமையாக வரும். பார்த்ததுக்கு நன்றிங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. நன்றி, வணக்கம்.